பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 4 மாதங்களும் கிருபையாய் ஆண்டவர் நம்மை நடத்தினார். அவர் அதிசயமான காரியங்களை செய்தார். கிரகிக்க முடியாத காரியங்கள், நன்மைகளை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் செய்து வருகிறார். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். அதை விசுவாசிங்க. இந்த நாளிலும் கேட்குற வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வார். சங்கீதம் 37 அதில் 5 வாசிக்கிறேன், கேளுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஒருவேளை இந்த காலை வேளை இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, என்னுடைய காரியம் சக்ஸஸாக முடியலை, என் காரியம் வெற்றி பெறவில்லை, என் காரியம் வாய்க்க பண்ணலையே என்று சொல்லி சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஒருவேளை கடந்த மாதமெல்லாம் பிரதர் நான் ஜெபம் பண்ணேன், அதுக்கு முந்தின மாதமும் ஜெபம் பண்ணேன், ஆனால் என் காரியம் சக்ஸஸாக முடியலை, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனாலும் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கல என்று சோர்ந்திருக்கிறீங்களா? ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். இந்த காரியத்தை வைத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முதலாவதாக நம்முடைய காரியங்களை ஒப்புவிக்க வேண்டும். அவங்க பிரச்சனைகளை சொல்ல வேண்டும். அல்லது உங்கள் வழி எங்கே, என்ன செய்ய போகிறீங்க, என்ன திட்டம் பிளான் வைத்திருக்கிறீங்க இந்த மாதத்தில், உங்கள் வாழ்க்கைக்கான திட்டம் என்ன, உங்கள் பிஸ்னஸினுடைய திட்டம் என்ன, அல்லது ஒரு திருமணத்திற்காக, மகனுடைய திருமணத்திற்காக, வீடு கட்டுறதுக்கான திட்டம் என்ன, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அதை என்ன செய்யணும்? முதலாவதாக ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவரை என்னென்ன பிளான்லாம் வச்சுருக்கிறேன், இப்படிலாம் நான் யோசித்திருக்கிறேன், எனக்கு இதில் ஒரு வெற்றியை தாருங்கன்னு சொல்லி நீங்கள் முதலாவது உங்கள் பிரச்சனை, உங்களுடைய காரியங்கள் வழி, அதாவது நீங்கள் விரும்புகிற காரியம் அல்லது நீங்கள் செய்ய போகிற காரியம், செய்ய நினைத்திருக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் இதுதான் என்னுடைய பிளான் பாருங்கள், இதுதான் என்ன திட்டம் பாருங்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றாக ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் சொல்லணும். இரண்டாவது சொல்லியாச்சா? இரண்டாவது நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணுவீங்க, இந்த வழியை எனக்கு காண்பிப்பீங்க என்று சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய காரியத்தை இந்த மாதத்தில் வெற்றி பெற செய்வார். நிச்சயமாக வெற்றி பெற செய்வார். நாம் ஆனால் தோல்வி அடைந்து ஒருவேளை இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கலாம். என் காரியம் ஒன்றும் சித்திக்கலை, என் காரியம் ஒன்றும் நடக்கலை, என் முயற்சியெல்லாம் தோல்வி, என் பணமெல்லாம் போச்சுது, பிஸ்னஸில் 5 லட்சம் போச்சுது, பிஸ்னஸில் 3 லட்சம் போச்சுது, நான் சம்பாதித்த பணமெல்லாம் போச்சுது, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், என்னால் நடக்கலை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த ரகசியத்தை நீ கற்றுக்கொள்ளுங்க. 2 விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம் பாருங்கள். ஒன்று, உங்கள் காரியத்தை வழியை நீ என்ன செய்ய போகிறீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். எல்லார்ட்டும் சொல்லாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே இதுதான் என்னுடைய பிளான், திட்டம்னு சொல்லுங்கள். இரண்டாவது, சொல்லிக்கிட்டு விட்டுறாதீங்க. ஆண்டவர் உண்மை தான் நம்பியிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யுங்க, இந்த காரியத்தை எனக்கு நடத்தி தாங்கன்னு சொல்லி விசுவாசிங்க. நிச்சயம் என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர். பாருங்கள், யோசேப்பு கர்த்தரை நம்பியிருந்தார். அவர் கர்த்தர் கூட இருந்தார். எல்லா காரியத்திலையும் அவன் யோசேப்பு ஆண்டு நம்பியிருந்தான். காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் 39:2-3 வசனங்களை வாசிக்கிறோம். அவன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருந்தது மாத்திரமல்ல, காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். எனவே அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. எனவே யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறான், அவனுடைய எஜமான் கண்டு அவனை உயர்த்துகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் யோசேப்போடு கூட இருப்பதற்கு ஒரு காரியம் இருக்கிறது.
யோசேப்பு ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லி வந்தான், எல்லா காரியத்தையும் சொல்லி வந்தான். அது மாத்திரமல்ல, நம்பி இருந்தான். அது மாத்திரமல்ல, கீழ்ப்படிந்திருந்தான். எனவேதான் ஆண்டவர் கூடவே இருந்து யோசேப்பு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். யோசேப்பு தன்னுடைய தகப்பனாக இருக்கிற யாக்கோபுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அவர் சொல்வதெல்லாம் கேட்டு நடந்தான். எனவே யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, நம்ம நம்மளால சாதிச்சதெல்லாம் நினைக்கிறோம். என்னால் முடியாதா, நான் பல வருஷத்துக்கு முன்னால் இப்படியெல்லாம் செய்தேன், அல்லது நான் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன்னு சொல்லலாம். அதான் நம்முடைய தோல்விக்கான காரியம். பாருங்கள், முதலாவதாக நம்மை தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கணும். அவரிடத்தில் ஒப்புவித்து விட வேண்டும். அவர் சக்ஸஸ் பண்ணிடுவார். இப்போ நான் காலேஜில் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு டைமில் இந்த பசங்க வருவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், எப்படி ஆயிலும் எனக்கு இந்த காரியத்தை என்னை பாஸ் பண்ணி விட்டுருங்க என்று சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், உனக்கு என்ன தெரியும்? ஒரு 3-4 எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும், அது கிடச்சினா போதும். அப்படியா? நீ பொறுமையாக இருந்து அதை தரவா நல்லா படிப்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி. பாருங்கள், சில நினச்சவாங்கன்னா அது எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படி போய் எக்ஸாம் எழுதுவாங்க, ஃபெயில் ஆயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்போது ஒன்றுமே தெரியாது, நம்ம வழி எனக்கு இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க, இவ்வளோதான் எனக்கு தெரியும், இதில் தான் முடியுமா என்று கேட்ட மாணவனுக்கு உதவி செய்ய முடிந்தது. எனக்கு எல்லாம் தெரியும் அல்லது நான் சாதிக்கிறேன்னு சொல்லி போனவனுக்கு அவனால் முடியலை, சக்ஸஸ் பண்ண முடியலை. பாருங்கள், எனவே நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொன்னால் நம்முடைய இயலாமையை, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம சொல்லிடணும். ஆண்டு என் பலன் இவ்வளோ தான், என் பலவீனம் இதெல்லாம். இது ஆண்டை சொல்லும் பொழுது பலவீனத்தை பலவீனாக மாற்றுவார். நம்முடைய காரியங்களை சக்ஸஸாக மாற்ற அவரால் முடியும். எனவே இன்றைக்கு என்னால் முடியும், நான் படிச்சிருக்கிறேன், திறமை இருக்குது, நான் ஜெயிச்சிருவேன், நான் அது வீடை கட்டிடுவேன், நான் கல்யாணம் பண்ணிடுவேன், என்னால் முடியாதான், என்கிட்ட பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. பார்த்தீங்களா? இதுதான் நம்முடைய தோல்விக்கான காரியம். உங்கள் பணமோ பொருளோ செல்வம் இருக்கிறது தவறல்ல, இருக்கணும். ஆசீர்வாதம் இருக்க வேண்டியது நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆனால் நீங்கள் செய்ய போகிற காரியத்தை தெரியப்படுத்தணும். ஊர்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. ஆண்டு சமூகத்தில் நீ பொறுமையாக சொல்லுங்கள். நிச்சயமாக என்ன செய்வார்? ஆண்டவர் உங்களை உயர்த்தி அந்த காரியத்தை வெற்றி பெற செய்வார். பாருங்கள், இரண்டாவதாக கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது ஆண்டவர் உயர்த்துவார். இயேசு சொல்லும் பொழுது, என் பிதாவினுடைய என்ன சொன்னாரோ அதே மாத்திரமே நான் செய்கிறேன், எனவே பிதா என் மேலே பிரியமாக இருக்கிறார், நானும் பிதா மேலே பிரியமாக இருக்கிறேன். பாருங்கள், பிதா சித்தம் செய்வதே போஜனம். அப்போ இயேசு கிறிஸ்து மேலே பிதா பிரியமாக இருக்க காரணம், என் நேசபுத்திரன் நேசகுமாரன். காரணம் என்ன? அப்போ கர்த்தருக்கு பிரியமானதை, அதாவது இயேசு பிதாவுக்கு பிரியமானதையே இயேசு செய்தார். எனவே தான் பிதாவாகிய தேவன் இயேசு மேல் ரொம்ப பிரியமாக இருந்தார். உங்கள் மேலேயும் ஆண்டு ரொம்ப பிரியமாக இருக்க தான் விரும்புகிறாரு. அது ஒன்று செய்யணும். இயேசு என்ன சொல்கிறாரோ, வசனம் என்ன சொல்லுதோ, எதை நீ கேட்டுக்கொண்டீங்களோ, இன்றைக்கி பிரசங்கம் கேட்டீங்களா, காலையில் வாக்குத்தத்தம் செய்து கேட்டீங்களா, அதை கீழ்ப்படிந்து பாருங்கள். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம் செய்கிறது. பாருங்கள், பிரியமான காரியங்களை ஒரு மகன் செய்யும் பொழுது தகப்பன் அவன் மேலே பிரியமாக இருப்பார், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பார். நல்லொழுக்கமாய் தகப்பன் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா அவன் என்ன செய்வார்? தகப்பன் அதிகமாக என் பிள்ளைக்குன்னு சொல்லுவார், என்ன வாங்கி கொடுப்பார். நம்ம சொல்லுவார்த்தை கேட்கலன்னா வாங்கி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து கடினமான பாதையில் இருந்தபோதும் பிதாவின் சித்த இதுதான் என்று சொன்னபோது அதற்கு கீழ்ப்படிந்தார். எப்போ துன்ப நேரத்திலும் பிதாவே சித்தமானால் இந்த துன்பம் என்னை விட்டு நீங்கட்டு, ஆனால் என் விருப்பம் இல்லை, உங்களுடைய விருப்பம் நிறைவேறட்டுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா?
அப்போ நமக்கு நெருக்கடி வரும் பொழுது யாரை சார்ந்திருக்கிறோம்? அவருக்கு பிரியமான செய்கிறோமா? பிரச்சனை வரும்பொழுது தேவனே மறுதளித்து விடுகிறோம் சில நேரங்களில். என்ன இயேசு என்ன காரியம் இதுவரை நம்பியிருந்தேன், ஒரு காரியம் வாய்க்கல, எல்லாம் தோல்விதான் என்று சொல்லி நம்ம என்ன சோர்ந்து போய் நம்மளே என்ன செய்கிறோம், நம்மளை விட்டுறோம். ஆனால் விடக்கூடாது. பாருங்கள், அவருக்கு பிரியமான பிள்ளையாக பாருங்கள், தேவன் கர்த்தருக்கு பிரியமானதே காரியம் செய்யும் பொழுது அவர் நம்ம மேலே பிரியமாக இருந்து நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்கள், கர்த்தரை தேடும் பொழுது நீதிமொழி 8:17 வாசிக்கும் பொழுது அதிகாலையிலே தேடின கண்டடைவான் என்று வாசிக்கிறோம். அப்போ காலை நேரத்தில் மாத்திரமல்ல, எப்பொழுதும் எஸ்தர் ஆண்டவர் தேடினார், தாவீது தேடினார், ஜனங்கள் தேடினாங்க. இவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணார். அப்போ ஆண்டவர் தேடணும், சமூகத்தை தேடணும், நித்தமும் தேடணும், ஆண்டவர் சொல்லணும், காத்திருக்கணும், நம்பி இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய காரியம் வெற்றியாக முடியும். அப்போ ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிக்கின் குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாக கிடக்கும். கர்த்தரை தேடுவருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேடுகிறவன் தான் அவனுக்கு கிடைக்கும், தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும், கேட்கிறவனுக்கு தான் கிடைக்கும், அழுகிற பிள்ளைகள் தான் பால் குடிக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் இன்றைக்கும் நீங்கள் ஆரை தேடும் பொழுது காரியத்தை வாய்க்கணும். எப்பொழுது அதிகாலைகளே தேடுகிறது கண்டடைவா. அப்படின்னா மத்தியானம் தேடக்கூடாதா? ராத்திரி தேடக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? எப்போதும் தேடலாம், எந்த சமயத்திலும் நீங்கள் தேடலாம். அது நடுசாமமாக தேடலாம், எந்த நேரத்திலும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஆண்டவர் தேடலாம். அவர் இறங்கி வந்து மகனே நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டு உதவி செய்வார். உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லி பொறுமையோடு விசுவாசத்தை காத்துருங்க, வெற்றி தருகிறவர் அவர் தான். பாருங்கள், அடுத்தவருக்கு 4வது காரியம் பாருங்கள், அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவர் மேல் நம்பி இருக்கும் பொழுது நிச்சயம் விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன். யோபு சொல்லும் பொழுது அவருக்கு என்னை கொன்றுபட்டாலும் உண்மை நம்பி இருக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ விசுவாசம்? பார்த்தீங்களா? எல்லாவற்றையும் இழந்த யோபு சொல்கிறாரு, என்னை கொன்றுபட்டாலும் உண்மை நம்பி இருப்பேன்னு சொன்னார். நம்பி இருந்த அந்த யோபுவையும் நம்பின இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்பிக்கையோடு இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியை உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். 2 விஷயம் ரகசியம் பாருங்கள். இதுவரை உங்களுடைய காரியம் வாய்க்கவே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகவே இல்லை. இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலிருந்து நான் 4 மாதம் ஜெபித்து பார்த்தேன், என் காரியம் வாய்க்கவே இல்லைன்னு சோர்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு தான் இந்த செய்தி. அவர் மேல் அவருடைய உங்கள் வழிகள் எல்லாரும் ஒப்புவித்து, சங்கீதம் 37:5, வழிகளெல்லாம் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் அவரே. சில நேரங்களில் சிலர் ஜபிக்க போகும் பொழுது, அற்புதம் நடக்கும் பொழுது இயேசு மறந்துடுவாங்க. பாஸ்டர் நீங்கள் தான்ப்பா, உங்களால் தான் முடியும் என்ன நம்பக்கூடாது. நான் உங்களை போல மனுஷன்தான். நிறைய பேர் சொல்லுவேன், நான் மனுஷன்தான். இயேசு நம்புங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க, அவர் பாத்தில் அமர்ந்துருங்க, காத்திருங்க, பிரச்சனை சொல்லுங்க, அவரே வெற்றி தருவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.